ஒரு ஊர்ல ஒரு ராஜா தொடர்ச்சியா தன்னுடைய குடிமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வராரு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் சமையல் கூடத்திலிருந்து மக்களுக்கு அன்னதானம் வழங்குகின்ற இடத்துக்கு உணவை எடுத்து செல்லும் வழியில் ஒரு காட்டு பாதையில் கழுகு ஒன்று பாம்பு ஒன்றை கவ்விக்கொண்டு பறந்தது. அப்போது அந்த பாம்பு கக்கிய விஷத்தின் ஒரு துளி பாயாசத்துக்குள் விழுந்து விடுகின்றது. இதனை யாரும் கவனிக்கவில்லை. எனவே அந்த உணவை சாப்பிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போகின்றார்கள். இது தொடர்பான பாவ கணக்கு யமலோகத்தில் எழுதப்பட்டது. அப்போது சித்திரகுப்தர் யமதர்மரிடம், இந்த பாவ கணக்கை யார் மீது எழுதுவது? அன்னதானம் போட்ட அரசன் மீது எழுதுவதா, அல்லது பாம்பை பிடித்து கொண்டு போன கழுகின் மீது எழுதுவதா, அல்லது விஷத்தை கக்கிய பாம்பின் மீது எழுதுவதா என்று யமதர்மராஜாவிடம் கேட்டார். அதற்கு யமன், மன்னனோ நல்ல செயல் செய்ய வேண்டும் என்றுதான் மக்களுக்கு உணவு கொடுத்தான். அதனால் அவன் மீது இந்த பாவ கணக்கை எழுத முடியாது. பாம்பை பிடிப்பது கழுகின் இயல்பு, விஷத்தை கக்குவது பாம்பின் இயல்பு. எனவே அவற்றின் மீதும் இந்த பாவ கணக்கை எழுத முடியாது. இதை பின்னர் பார்த்து கொள்ளலாம், விட்டுவிடு என்று கூறினார். இந்த சம்பவத்துக்கு பிறகு மனம் தளர்ந்த மன்னன் சில மாதங்களுக்கு பிறகு நல்ல செயலை நிறுத்தாமல் மீண்டும் மக்களுக்கு உணவு கொடுத்தான். இந்த முறை மிகவும் பாதுகாப்பாக உணவுகள் எல்லாம் மூடி மிகவும் தூய்மையாக தன்னுடைய அன்னதான பணியை அவன் தொடர்ந்தான். இப்படி இருக்கையில் அந்த அன்னதானத்துக்கு பக்கத்து ஊரிலிருந்து கொஞ்சம் மக்கள் வருகின்றனர். அப்போது அவர்கள் வரும் வழியில் இருவரிடம் அரசன் அன்னதானம் வழங்கும் இடத்துக்கான வழியை கேட்கின்றனர். அப்போது அந்த இருவரும், உங்களுக்கு சாவு என்றால் அவ்வளவு விருப்பமா என ஏளனமாக கேட்கின்றனர். அதற்கு அந்த மக்கள் விடயத்தை வினவுகின்றனர். அவ்விருவரும், உங்களுக்கு தெரியாதா, மன்னரின் அன்னதானத்தில் உணவு சாப்பிட்ட நிறைய பேர் இறந்து போகின்றனர். நீங்களும் அங்கு சென்று அன்னதானத்தில் கலந்து கொண்டால் மரணம் நிச்சயம் என வந்தவர்களை திருப்பி அனுப்பிவிட்டனர். இதை பார்த்து கொண்டிருந்த யமன் சித்திரகுப்தரை அழைத்து, அந்த 100 பேர் செத்த பாவ கணக்கை இவர்கள் மீது எழுதுங்கள். ஏனென்றால் இவர்களும் நல்லது செய்ய மாட்டார்கள், நல்லது செய்பவர்களையும் பழிக்கின்றனர். எனவே நாம் நல்லது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவர்கள் செய்யும் நல்லதை குறை கூறாமல் இருப்போம்.